சின்சன்னு நம்ம சாப்புக்கு சாப்பாடு வாங்கணும், அதே மாதிரி நமக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். பேசாம மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா? பிராங்க்லின், என்னப்பா இப்ப சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டுற மாதிரி இருக்குப்பா. டேய், இருட்டுனா நமக்கு என்னடா? பைக்ல போயிட்டு வாங்கிட்டு வரலாமா இல்ல கார்ல போய் வாங்கிட்டு வரலாமா? பைக்லயே போயிட்டு வரலாம்ப்பா. எனக்கு என்னமோ பைக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா சொல்ற சின்சன்னு? சரி வா, பைக்ல ஏறு, நம்ம சீக்கிரமா போய் வாங்கிடலாம். ஏற்கனவே இருட்டுற மாதிரி இருக்கு, இருட்டுறதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான்ப்பா, சீக்கிரமா பைக் எடுப்பா. எந்த கடைக்கு போலாம்? எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போலாம் சின்சன்னு? எனக்கு என்னப்பா தெரியும், நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு சாப்பிடுறதுக்கு கிரீம் பிஸ்கெட் ஒரு 4 பாக்கெட் வாங்கணும்ப்பா. அதுக்கப்புறம் அந்த சாக்கோஸ் இருக்குல்ல, அந்த சாக்கோஸ் வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டா நம்ம பாட்டுக்கு சீக்கிரமா கிளம்பி வந்துடலாம்ப்பா. சரிடா சின்சன்னு, நான் அண்ணாச்சி கடைக்கு போறேன், எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்று மட்டுமே 10 லட்சம் முறைக்கு மேல் இந்த மந்திரத்தை நான் ஒலித்துள்ளேன். இப்போது நான் வீட்டுக்கு சென்றால் சரியாக இருக்கும். விடிய காலையில் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்போது இருட்டவே போகிறது. வரும்போது நடந்தே வந்துவிட்டேன். போகும்போது உதவி கேட்டு சென்றால் என்ன? சரி, இங்கே நிறைய பேர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நாம் உதவி கேட்போம். இப்போது ஒரு கார் வருகிறது. நண்பா நிறுத்து நண்பா, எனக்கு உதவி செய் நண்பா. ஏய் நண்பா, என்ன நண்பா சென்று விட்டாய்? சரி, நாம் அடுத்த ஆளிடம் உதவி கேட்போம். நண்பா நண்பா நண்பா, நீ நில்லு நண்பா, எனக்கு உதவி செய் நண்பா. சரி, ஏற கூப்பிடுகிறார் போல, நாம் ஏற செல்லலாம். வாங்க நண்பர்களே. ஏய் நண்பா நண்பா, இந்த இருவருமே எனக்கு உதவி செய்யவில்லை. எதனால் இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, வரும் காரிடம் உதவி கேட்கலாம். நண்பா, நீ அது எனக்கு உதவி செய். வீடு வரைக்கும் என்னை அழைத்து செல். என் கால் ரொம்ப வலிக்கிறது நண்பா. ஆஹா, இவனும் கிளம்பி விட்டான். நண்பா, நீ அது உதவி செய்கிறாயா? காரில் ஏற சொல்கிறான் நினைக்கிறேன். நாம் ஏற போலாம். நண்பா நண்பா நில்லு நண்பா. நண்பா, ஐயோ, இவனும் சென்று விட்டான், இவனும் சென்று விட்டான். இதுக்கப்புறமும் இவர்களை எதிர்பார்ப்பது நல்லதல்ல. நண்பா, நீ உதவி செய்கிறாயா? நண்பா, காரில் ஏற சொல்கிறான் நினைக்கிறேன். காரில் நாம் ஏறுவதற்கு போலாம். காரில் ஏற சொல்கிறான் நண்பர்களே. நாம் காரை எடுத்து சென்று விட்டான். எதற்காக எல்லாருமே இப்படி செய்கிறாங்க? நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன். இதுக்கப்புறம் யாரிடமும் நான் உதவி கேட்க போவதில்லை. நான் பாட்டுக்கு இங்கே நிற்க போகிறேன். எதற்காக இப்படி இருக்கிறார்கள்? டே சின்சன்னு, நம்ம கடைக்கு போய் சூப்பரா எல்லா பொருளையும் வாங்கிடலாம். இந்த வழியா தானே அந்த அண்ணாச்சி கடைக்கு போனோம். இந்த வழியா ஐயோ, சாரா சின்சன்னு, கொஞ்சம் வீலிங்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். யாடகடமா இடிச்சிட்டா. பிராங்க்லின், பின்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கிறான்றத மைண்ட்ல வச்சுக்கோப்பா. என்னை எங்கேயாவது கவுத்தி விட்டாதப்பா. டே, தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு ஓவரா சீனை போடாதடா. இங்க ஒரு வயசான பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. எதுக்காக இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு? சின்சன்னு, நீ பைக்லயே உக்காந்துட்டு, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பெரியவரே பெரியவரே, நீங்க எதுக்காக இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க பெரியவரே? தம்பி, நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்காக வந்தியப்பா? நான் ஒரு முனிவர் தான்ப்பா. சிவனை எப்படியாவது பாத்துறணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல எப்பவுமே பூஜை பண்றதுக்காக வருவேன். விடிய காலையில இந்த இடத்துக்கு வந்தேன்ப்பா. பூஜை பண்ணி இப்பதான் முடிச்சேன்ப்பா. கிளம்பலான்னு எல்லார்கிட்டயும் உதவி கேட்டு பார்த்தேன். யாருமே உதவி செய்ய வரல. எங்க இறக்கி விடணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீ கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா உன் கூட ஒரு சிறுவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சிறுவன் உனக்காக பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. நீங்க 2 பேர் போங்க, நான் வேற யாருக்கிட்டயாவது உதவி கேட்டு போய்க்கிறேன். பெரியவரே, நீங்க யார்கிட்ட உதவி கேட்பீங்க? இவங்க எல்லாருமே வேக வேகமா போவாங்க. யாருமே உங்களுக்கு உதவி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாங்க கடைக்கு போலான்றதுக்காக தான் வெளியே வந்தோம். இப்ப நான் இந்த சின்சான் அப்படின்ற பையனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். வீட்டுல காரம் இருக்கு, நான் காரை எடுத்துட்டு வரேன். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. பிராங்க்லின், நீ என்னப்பா அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த? என்னமோ அவருக்காக காரை எடுத்துட்டு வர போறேன்னு சொல்ற. உண்மையிலேயே திரும்பி வீட்டுக்கு போறமா? காரை எடுக்க போறியா? ஆமாண்டா சின்சானு, அரை மணி நேரத்துக்கு மேல இதே இடத்துல கார் யாராவது லிஃப்ட் தருவாங்களான்னு வெயிட் பண்ணிருக்காருடா. யாருமே லிஃப்ட் தரல. பார்க்கவே பாவமா இருக்குடா. அதனாலதான் ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் உன்னை இப்ப வீட்டுல விட்டுறேன். நம்ம பொருள் எல்லாம் நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீ வீட்டுல இரு, நான் அவரை திரும்பி கார் எடுத்துட்டு போய் கூட்டு வந்துடுறேன். பிராங்க்லின், தேவையில்லாத வேலை பண்ற பிராங்க்லின். அவர் யாரு என்னன்னு கூட உனக்கு தெரியாது. எதுக்காக அவருக்காக நீ திரும்பி போகணும்னு நினைக்கிற? டே சின்சானு, அவரை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியுதுடா. பக்கத்துல தான் வீடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப லாங்லாம் இருக்காது. அவருக்கு டாக்ஸி எல்லாம் புக் பண்ண கூட தெரியல. அதனால நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. என்னமோ சொல்ற பிராங்க்லின், நீ போயிட்டு வா, நான் வேணா வெயிட் பண்றேன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான்டா. நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் சீக்கிரமா கார் எடுத்துட்டு அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். பிக்கப் பண்ணிட்டு இங்க வரமாட்டேன். அவர் எங்க சொல்றாரோ அந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெரியவரை கவனிச்சிங்களா? எனக்கு தெரிஞ்ச அவர் முனிவர்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தவ மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாரு. அரை மணி நேரத்துக்கு மேல அதே இடத்துல லிஃப்ட் கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். யாருமே தராம இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வீடியோக்கு லைக் போடலன்னா ஒரு லைக் போட்டு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சித்தர் பாவம் எவ்வளவு நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்றாருன்னு தெரியல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல தான் அந்த இடம் இருக்கு. இதை பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பக்கத்து சந்தில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோ யாரவரையா வந்துட்டோம். இருங்க, அவரை பார்ப்போம். அவர் அங்கதானே வெயிட் பண்றாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு. இருங்க, அவரை கூப்பிட்டுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். பெரியவரே, நான் சொன்ன மாதிரியே கார் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் டிராப் பண்ணிடுவேன். ஏன் தம்பி, நீ உண்மையிலேயே கார் போய் எடுத்துட்டு வந்திருக்கியா? ரொம்ப நன்றிப்பா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த காலத்துல பார்க்கவே முடியல. நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். சரிப்பா, என் வீடு எங்க இருக்குன்னு சொல்றேன். அங்க மட்டும் என்ன கொண்டு போய் விட்டுறியா?
அதுக்காக தான் நான் காரை கொண்டு வந்திருக்கேன். நீங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் விட்டுறேன். நீங்க முதல்ல வந்து கார்ல ஏறுங்க. இருப்பா இந்த காரோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு உட்கார வசதிப்படுமா தெரியல. கம்ஃபர்டபுளாவே இருக்குப்பா. என்ன நீங்க இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? இந்த ஊருக்கு வந்து நான் பழகிட்டேன்ப்பா. எனக்கு தூய தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பேசி பேசி எனக்கு இங்கிலீஷும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா. அப்படியா? சரி, காலையில இருந்து இங்க இருக்கிறதா சொன்னீங்களே, காலையில இருந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணேன்னு ஏன்பா கேக்குற? தவம் தான்ப்பா. சிவனை எப்படியாவது பார்த்தே தீரணும்ன்றதுதான் என்னோட ஆசை. சிவனை பாக்குற வரைக்கும் அவருக்கான மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு 1,00,000 முறை சொன்னாலும் என்னால அமைதியா இருக்க முடியாதுப்பா. மேற்கொண்டு சொல்லணும் தோணும்பா. என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா சிவனை பாத்துருவேன்ப்பா. அப்படியா? நல்ல விஷயம். சரி, சிவனை பார்த்தா எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாப்பா. நீ எனக்காக உதவி எல்லாம் பண்ணிருக்க, உனக்காக நான் வேண்டாம இருப்பேனா? கண்டிப்பா எனக்கு நீ மட்டும் ஹெல்ப் பண்ணிருக்கல, உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் தரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. முனிவரே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது சாதாரண ஹெல்ப் தானே. இதுக்கெல்லாம் போய் எதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த வீடு தானா? ஆமாப்பா, இதோ இந்த வீடுதான். இந்த இடத்துல என்ன இறக்கி விடுப்பா போதும். ஓகே, நான் காரை நிறுத்தேன். ஓகே, இறங்கிக்கோங்க பெரியவரே. நீயும் இறங்குப்பா, உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? தம்பி, நான் அந்த இடத்துல 1/2 மணி நேரத்துக்கு மேல நின்னப்பா. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரல. ஆனா நீ மட்டும்தான் வந்து பைக்ல வந்ததுனால சரி நான் கார் எடுத்துட்டு வரேன், உங்க வீட்டுல விடுறேன்னு சொன்னேன். உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நான் தரணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன தரப்போறீங்க? எனக்கு எதுவுமே வேணாம். நான் எதையும் எதிர்பார்த்து இந்த ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணல. தெரியும்பா, உன்ன மாதிரி நல்லவங்க எதிர்பார்த்துலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா தரது என்னோட கடமைப்பா. இந்தப்பா மேஜிக் பென். இந்த பெண்ணை வச்சு நீ நிறைய விஷயங்கள் பண்ணலாம்ப்பா. இந்த பெண்ணை வச்சு என்ன பண்ண முடியும்? எதுனாலும் பண்ணலாம்ப்பா. நீ இந்த பெண்ணு மூலியமா எது வரைஞ்சாலும் சரி அது நிஜத்துல வந்துரும். ஆனா வந்தது 48 மணி நேரம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும்பா. அந்த 48 மணி நேரம் மட்டும் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீ எது வரைஞ்சாலும் வரும்பா. சரியா? சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றிப்பா. நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த மாதிரி ஆளுங்களை இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம். அதனால தான் அந்த பையனுக்காக நான் அந்த பெண்ணை தந்தேன். சரி, ஒய்ஃப் வெயிட் பண்ணுவான், நம்ம வீட்டுக்குள்ள போலாம். நம்ம சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த முனிவர் பாட்டுக்கு ஒரு மேஜிக் பெண்ணை நம்ம கிட்ட தந்துட்டாரு. இது உண்மையிலேயே மேஜிக் பென் தானா, இல்ல சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த பெண்ணை தந்திருக்காரா என்னன்னு தெரியல. இது மூலியமா எது வரைஞ்சாலும் நெஜத்துல வந்துரும்னு சொல்றாரு. நெஜத்துல அப்படி எப்படி வரும்? அதே மாதிரி வர பொருள் 48 மணி நேரம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும்னு சொல்றாரு. அப்ப என்ன பொருள்னாலும் வரையலாமா? என்ன பொருள் நம்ம வரைஞ்சு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் சின்சான் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா சின்சான் நம்புவான்? கண்டிப்பா நம்ப மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுத்தி வீட்டுக்கு போக வேணாம். இங்க இருந்து ஷார்ட் ரூட்லயே வீட்டுக்கு போலாம். அதாவது நேரா பக்கத்து சந்தில தான் என்னோட வீடு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? அது பாருங்க, இந்த மலை பகுதியில கிராஸ் பண்ணி போனாலே என் வீட்டுக்கு போயிடலாம். அது பாத்தீங்களா, பாதி தூரத்தை குறைச்சிட்டேன். இதோ கார் எந்த ஒரு டேமேஜும் ஆகாம சூப்பரா வளைச்சு வந்துட்டேன் பாத்தீங்களா? அந்த முனிவர் சொன்னதை பத்தி சின்சான் கிட்ட சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சின்சான் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கே கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சின்சான் எப்படி நம்புவான்? சரி, சின்சான் கிட்ட சொல்லலாம். டே சின்சானு, நான் அந்த முனிவரை டிரா பண்ணல, அந்த முனிவர் எனக்கு ஒரு மேஜிக் பெண்ணை தந்தாடுறா. இந்த பெண்ணு மூலியமா எது வரைஞ்சாலும் சரி நெஜத்துல வந்துருமா? ஏய், என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த முனிவர் உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வீடு வரைக்கும் விட்டல, அதனாலதான் ஏதாவது ஒரு பெண்ணை தந்து மேஜிக் பென் அப்படின்ற மாதிரி கதை விட்டுருக்காரு. நம்ம வீட்டு மேலேயே வந்து ஒயிட் ஸ்கிரீன் வச்சிருப்போம்ல, மேஜிக் பென்னா நீ அந்த இடத்துல வந்து ஏதாவது வர அது நெஜத்துல வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏ சின்சானு, நீ சொல்றதும் உண்மைதான்டா. மேல நம்ம ஏற்கனவே ஸ்கிரீன்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. நீ முதல்ல மேல போ, நான் வரேன். சரிப்பா, சீக்கிரமா வந்து சேரு. வரும்போது அந்த மேஜிக் பெண்ணை எடுத்துட்டு வா, சரியா? அந்த முனிவர் நல்லா இந்த பிராங்க்லினை ஏமாத்தி இருக்காரு. இவனை ஏமாத்தினது தெரியாம மேஜிக் பெண்ணை தந்துட்டாரு, அப்படி தந்துட்டாரு, இப்படி தந்துட்டாருன்னு கதை விட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்கிரீன். இந்த இடத்துல நம்ம வரையட்டும். வரையறது நிஜமாலே வருதான்றதை நம்ம செக் பண்ணி பாத்துருவோம். டே பிராங்க்லின், இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ வந்துட்டேன்டா. நானும் ஏறி வரணும்ல. இதோ வந்துட்டேன். பரவாயில்ல, இந்த ஸ்கிரீன் சூப்பரா இருக்கு. லைட் வெளிச்சம்லாம் கூட இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வரைஞ்சிட வேண்டியதான். சரி, நான் பெண்ணை முதல்ல எடுத்துறேன். என்ன வரையலாம்? ஒரு காரை வரையலாம். ஏய், என்னப்பா இதுதான் காரா? கேவலமா இருக்கு. வேற மாதிரி வர. டே சின்சானு, நம்ம எக்ஸாக்டா வரையணும்னு அவசியம் இல்லடா. நம்ம என்ன வரையறோமோ அதை மேல எழுதிட்டா போதும். இது சூப்பர் கார்ன்ற மாதிரி எழுதிடலாம். மேல இப்ப நம்ம சூப்பர் கார்ன்ற மாதிரி போட்டுட்டோம்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி சூப்பர் கார் வருதான்றதை செக் பண்ணுவோம். SUPER. ஐயோ, கார் எங்க போறது? ஓகே, கார்னு போட்டாச்சு. இப்ப சூப்பர் கார் கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வரவே வராதுப்பா. மேஜிக் பென்னா இருந்தா தானே வரும். மேஜிக் பென்லாம் கிடையாது. அந்த முனிவர் ஒன்னு ஏமாத்திருக்காரு. அந்த முனிவர் என்ன வரைஞ்சாலும் வரும்ன்ற மாதிரி சொன்னாரு. நியாயப்படி பார்த்தா இந்த இடத்துல கார் வந்திருக்கணும்ல. எதுக்காக கார் இன்னும் வராம இருக்கு? சின்சான் சொன்ன மாதிரி அந்த முனிவர் நம்மளை ஏமாத்திட்டாரா? கார் இல்லையே. ஒருவேளை தரையில அந்த கார் வந்திருக்குமோ? நம்ம ரோட்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோடு பக்கத்துல தானே இருக்கு. மேல இருந்து எட்டி பார்ப்போம், புதுசா ஏதாவது கார் வந்திருக்கான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு சூப்பர் கார் வந்திருக்கு. கிரீன் கலர்ல ஒரு சூப்பர் கார் வந்திருக்கு. டே சின்சானு, உண்மையிலேயே கார் வந்திருக்குடா, வந்து பாரு. நான் போய் பார்க்க போறேன். சீக்கிரமா நீ வந்து பாரு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. நான் கூட அது ஃபேக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அந்த கார் வந்திருக்கு பாருங்களேன். என்ன இந்த பிராங்க்லின் கார் வந்துருச்சுன்னு சொல்றான்? நம்மள ஏமாத்த பாக்குறானோ? இருங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த இடத்துல பச்சை கலர்ல ஒரு கார் இருக்கு. அந்த சாமியார் சொன்னது நடந்துருச்சா? பிராங்க்லின், அப்ப உண்மையிலேயே அது மேஜிக் பென்னா பிராங்க்லின்? டே சின்சானு, நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரியே நான் வரைஞ்சேன். பார்த்தா திடீர்னு ஒரு சூப்பர் கார் வந்திருக்கு.
அப்ப இந்த சூப்பர் காரு 48 மணி நேரம் தான் நம்ம கிட்ட இருக்குமா? ஆமாண்டா சின்சனு, 48 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு டிரைவ் மாதிரி போலாம். சீக்கிரமா வண்டியில ஏறுடா. இருப்பா பிராங்க்லின், நானும் கார்ல ஏறுறேன். சீக்கிரமா ஏறுடா, நம்ம கிளம்பலாம். பா, காரு உட்காரவே சூப்பரா இருக்குல்ல. சூப்பர் கார்னா சூப்பர் கார் தான்டா. அது பாரு எவ்வளவு ஸ்மூத்தா டிரைவ் பண்ண முடியுது தெரியுமா? எப்பா, கார் ஓட்டுற மாதிரியே தெரியலடா. ஏதோ கப்பல்ல போற மாதிரி, பிளைட்ல போற மாதிரி சூப்பரா இருக்கு. அதுக்கு நீ இஷ்டத்துக்கு ஓட்டாதப்பா, கொஞ்சம் கண்ட்ரோலா ஓட்டுப்பா. டே, காரு கொஞ்சம் முன்ன பின்ன டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லடா. எப்படியோ 48 மணி நேரம் மட்டும் தான் இந்த கார் நம்ம கிட்ட இருக்க போகுது. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம கையை வெட்டி இந்த கார் போயிடும். அதுக்குள்ள டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. பிராங்க்லின், அந்த முனிவரை நீ எங்க டிராப் பண்ண? வீடு உனக்கு தெரியுமா? ஏன்னா நாளை பின்ன ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா கூட அவர்கிட்ட கேட்கலாம். நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு மேஜிக் பின்னியே உனக்கு தந்திருக்காருன்னா வேற ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா சின்சானு, அவர் ரொம்ப நல்ல டைப்டா. நம்ம சாதாரணமா பண்ண சின்ன ஹெல்ப்புக்கே எனக்கு மேஜிக் பென் தந்திருக்காரு. இந்த மேஜிக் பென் வச்சு நம்ம விருப்பப்படுற எல்லா விஷயத்தையும் வர வைக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய நம்ம வர வைக்கலாம். சரியா? தோ இங்கதான் வீடு அவருது. இந்த பேர் இங்கதான் மாடி ஏறி அவரோட வீட்டுக்குள்ள போனாரு. பரவாயில்லடா, நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கூட இந்த முனிவர் கிட்ட வரலாம். நமக்கு தான் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனை வரும்போது இவர்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கலாம். கார் ஓட்டவே செம்மையா இருக்கு பாத்தியா சின்சானு? எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிரச்சனை என்னன்னா 48 மணி நேரத்துல இந்த கார் போயிடும். அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? 48 மணி நேரத்துல போயிடும்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு காரை ஓட்டாதப்பா. 48 மணி நேரம் கழிச்சு இந்த கார் போயிருச்சுன்னா இதே மாதிரி வேற ஒரு காரை நம்ம வரைஞ்சு வர வச்சு வைக்க வேண்டியதுதான். நீ இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாத பிராங்க்லின். ஆமால சின்சனே, அந்த லாஜிக்கை நான் மறந்தே போயிட்டேன். இந்த கார் போனாலும் இன்னொரு கார் தான் நமக்கு கிடைக்க போகுது இல்ல. அந்த மேஜிக் பென் தீர்ற வரைக்கும் எத்தனை காரனாலும் நம்ம வர வச்சுக்கலாம். அது பேரு திரும்பலாம்னு நினைச்சா கூட திரும்ப முடியல. சின்சனே, நான் வண்டியை திருப்புறதுக்கு தான் ட்ரை பண்றேன். சந்து ரொம்ப சின்னதா இருக்கா, அதனாலதான் என்னால சுத்தமா திருப்ப முடியல. எப்பா, நீ திருப்புற அழக பார்த்தாலே தெரியுதுப்பா, வண்டியை சுத்தமா காலி பண்ணிட்டப்பா. சரி, கவலையை விடு. அந்த மேஜிக் பென்ல இங்க் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதுல இங்க் தீர்ற வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் திரும்பி திரும்பி வாங்கிக்கலாம். நம்ம அதுல இருந்து பொருள் வாங்க கூடாதுப்பா, காசை மட்டும் வாங்கிக்கணும். இப்ப காசு இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம ஏதாவது கடையில போய் பொருள் வாங்கிடுவோம். 48 மணி நேரத்துல அந்த காசு மறைஞ்சு போயிடும். நமக்கு எப்படி பார்த்தாலும் அந்த பொருள் இருக்கதான் செய்யும். காசு வாங்கினா அந்த கடைக்காரருக்கு தான் நஷ்டம், நமக்கு நஷ்டம் இல்ல. டே சின்சானே, நீ பொடிய நினைச்சண்டா. ஆனா சூப்பரான ஐடியா தான் கொடுத்திருக்க. இரு, ஷார்ட் ரூட்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பிராங்க்லின், இந்த ரூட்டுக்கு எதுக்கு வந்த பிராங்க்லின்? கொஞ்சம் பொறுமையா ஓட்டு பிராங்க்லின். டே, பார்த்து தாண்டா ஓட்டுவேன். உனக்கு எந்த ஒரு காயமும் படாம தாண்டா ஓட்டுவேன். எப்படியோ வீடு வந்துட்டோம். இதை நம்ம ஷெட்டருக்குள்ள விட்டுலாம். கராஜுக்குள்ள விட்டுலாம். எப்பா, கராஜுக்குள்ள விடு. ஆனா சின்சானே, இந்த கார் செம்ம ஸ்மூத்தா இருக்குடா. அதே மாதிரி சின்சானே, நீ ஒரு ஐடியா கொடுத்த பத்தியா? அது சூப்பர் ஐடியா. நம்ம இதுல வரைஞ்சு காசை வர வச்சுப்போம். அந்த காசு 48 மணி நேரம் காசா இருக்கும். அதை கொடுத்து நம்ம எதுனாலும் கடையில வாங்கிக்கலாம். கடையில வாங்கின பொருள் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த காசு அவர்கிட்ட இருந்து மறைஞ்சிரும். அவர்கிட்ட இருந்து மறைஞ்சா என்ன, இருந்தா நமக்கு என்ன? சரி, இன்னைக்கு இந்த கார்ல நல்லா சுத்தியாச்சு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுத்தாதான் சரிப்பட்டு வரும். நீ ஓட்டுனதுக்கு ரெஸ்ட் வேறயா? என்னப்பா சின்சானே, என்ன கிண்டல் பண்றியா? இப்ப நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ணுவேனே தெரியாது. சரி கைஸ், இன்னொன்னு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.